ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட சார்ட்ட வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இத பார்க்கறதால நீங்க எப்படி கத்துக்க முடியும்னா, ஒரு டெக்னிக்ல வந்து எப்படி அப்ளை பண்றது? எப்படி ஒரு ஸ்டாக் ரியாக்ட் பண்ணுது? எப்படி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றது? பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிய வரும். நீங்களும் பார்த்தீங்கன்னா, அத பிராக்டிஸ் பண்ணி அப்ளையும் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டாக் ரீட் பண்ண போறோம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஒரு ஸ்டாக் தான். ஸோ டைம் ஃப்ரேம் என்ன வச்சிருக்கேன்னா, நான் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஏன்னா, அந்த ஸ்டாக் நம்ம லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்துட்டுருக்கோம். எல்லா எல்லா ஸ்டாக்குமே நம்ம அப்படி எடுத்து பார்த்துட்டுருக்கோம். லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதில பார்க்குறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 1995க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆயிருக்கு. 94 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனது. ஸோ லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கு. அப்புறம் நெகட்டிவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. நான் ட்ரெண்டுங்கிற விஷயம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ட்ரெண்ட் என்னன்னா, அப் ட்ரெண்டுனா ஒரு புதுசா ஹையர் ஹை வச்சுட்டே போனா அது அப் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டுனா புதுசா லோயர் லோ வச்சுட்டே வந்தது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து ஒரு லோ வச்சிருக்கு. இதா பார்த்தீங்கன்னா ஹை. இங்கிருந்து ஒரு லோ வச்சுட்டு என்ன நடந்திருக்கு? ஒரு கன்சால்டேஷன் பேஸ் பார்க்கலாங்களா இந்த இடத்துல? இது வந்து ஒரு கன்சால்டேஷன். கன்சால்டேஷன் என்னன்னா, மொத்தம் எந்த சைடுமே ட்ரெண்ட் ஆகாம ஒரு பாக்ஸ்குள்ள ட்ரேட் ஆகுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு பார்த்தீங்களா? இதான் கன்சல்டேஷன். இது மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா, கிராஜுவலா மேல மூவ் ஆகிருக்கும். இது கீழ பிரேக் ஆனா நடந்திருக்கு. இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, கீழ பிரேக் ஆயிருக்கா? அப்ப நீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்னது? ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதுங்கிற விஷயத்த இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து சேம் அதே சைட்வேஸ்ல ஃபார்ம் பண்ணிட்டு புதுசா இன்னொரு லோ வைக்குதா? அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா, கேரக்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து சேமான விஷயங்கள் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும் ஒரு ஸ்டாக்ல. அதுதான் ஸ்டாக்கோட கேரக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் டவுன் ஆனது. இங்கேருந்து என்ன நடந்திருக்குன்னா, மேல ஒரு பவுன்ஸ் ஆயிட்டு கீழ வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, புதுசா ஒரு லோ வைக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த இடத்துல நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கலாம் எப்படி? புதுசு புதுசா லோ வச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் வந்து அப் சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா புதுசா ஒரு ஹை வச்சிருச்சு. திருப்பி கீழ வரும்போது இதுவரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போகணும். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இங்கிருந்து இந்த ஒரு ஜோன பிரேக் பண்ணியிருக்குங்களா? இந்த ஒரு ஜோன பிரேக் பண்ணிட்டு கீழ வந்திருக்கு. அப்படி கீழ வந்தது அப்படின்னா, எதுவரைக்கும் வரலான்னா, சேம் இதுவரைக்கும் வரலாம். இதுக்கு கீழ போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். எப்படி டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும்? புதுசா பார்த்தீங்கன்னா, அதனால எந்த ஹையும் வைக்க முடியல. இந்த சிம்ப்டம்ல பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல தெரியுதுங்களா? புதுசா ஒரு லோ வச்சது, போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ண முடியல. இன்னொரு லோ புதுசா வச்சிருச்சு. திருப்பி மேல போம்போது இந்த ஹைய பிரேக் பண்ண முடியல. புதுசா ஒரு லோ வைக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, லோ வைக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணலாம். நோட் பண்ணும்போது, இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கலாம். என்னன்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகுது. கன்சாலிடேட் ஆயிட்டு சின்ன ஒரு பிரேக் அவுட் குடுக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்க பிரேக் அவுட் வந்து ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் இது தெரிஞ்சாலே போதும். உங்களால ட்ரேட் பண்ண முடியுங்கிற விஷயம் நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க நெறையா டெக்னிக்கல் கத்துக்கணும், அத கத்துக்கணும், அந்த கான்செப்ட், இந்த கான்செப்ட்லாம் எதுவுமே தேவையில்ல. சிம்பிளா பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட்ட. ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சாலே போதும். அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ வச்சது. திருப்பி மேல போயிட்டு வரும்போது ஒரு லோ வைக்க முடியல அப்படிங்கும்போது, ஜஸ்ட் நீங்க இத எடுத்து மார்க் பண்ணுங்க. அப்போ இது என்னவா ரியாக்ட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயத்த இதில பார்க்கலாமா? இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ராலி. ராலி போம்போது என்ன நடக்கணும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ணி ஆகணும். தெரியுதுங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாங்களா? இத வந்து பிரேக் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பிரேக் பண்ணிட்டு, எகைன் ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு, புதுசா ஒரு ஹை. எகைன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதா? அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை போனது. திருப்பி ஒரு லோ வச்சுட்டு, புதுசா போம்போது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் ஹை போனது. திருப்பி ஒரு புல் பேக்கு. திருப்பி ஹை போயிட்டு, திருப்பி இதுவரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு என்ன பண்ணணும்? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். பட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. கீழ வந்துட்டு, எகைன் மேல போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்படிங்கும்போது என்ன ஆகும்? ரிவர்சல் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தெரியாதனால தான் நெறைய பேர் லாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க, புரிய ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இங்கேருந்து புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்? எகைன் நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த சப்போர்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா, எகைன் வரலாம். எகைன் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு வந்திருக்குங்களா? இங்க என்ன நடந்திருக்கு? சப்போர்ட்டே பிரேக் பண்ணிட்டு, இங்க தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிய. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பாருங்க. இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தெரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு லோ, ஒரு புல் பேக்கு, புதுசா ஒரு லோ,
புல் பேக்கு. கீழ வரும்போது என்ன நடக்கல? புதுசா ஒரு லோ வைக்கல. அப்போ வந்து இத நீங்க மார்க் பண்ணணும். அப்போ இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க நோட் பண்ணணுமா? இத நோட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு ஜஸ்ட்டு இங்க வந்து ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்க. இந்த பேட்டர்ன் தெரியுதுங்களா? எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் ஹிட் ஆகி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சைட் மூவ் குடுத்துட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம். இங்கிருந்து இன்னொரு பேட்டர்னும் இதையும் நீங்க மார்க் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட். எகைன் மேல வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் திருப்பி என்ன எதிர்பார்க்கலாம்? சப்போர்ட்க்கு எதிர்பார்க்கலாம். பட் சப்போர்ட் வராம எகைன் மேல போயிட்டு கீழ வரும்போது இந்த 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைனா மார்க் பண்ணலாம். மார்க் பண்ண பிறகு இங்க என்ன இருக்கு? இங்கிருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு இங்க ஒரு சின்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இது ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிட்டு எகைன் என்ன நடந்திருக்கு? ஒரு ராலி. இந்த ஹைக்கு மேல வந்துருச்சுங்களா? இந்த ஹைக்கு மேல போய் இந்த ஹை வந்துருச்சுங்களா? அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன நோட் பண்ணலாம்? ட்ரெண்ட் நோட் பண்ணலாம். என்ன நடந்திருக்கு? இது ஒரு ஹை, சின்ன புல் பேக், புதுசா ஒரு ஹை வச்சாச்சு. சின்ன புல் பேக், புதுசா ஒரு ஹை. திருப்பி வரும்போது என்ன நடக்கலாம்? இது வரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு என்ன நடக்கணும்? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். திருப்பி என்ன நடக்கணும்? திருப்பி இது வரைக்கும் கூட வரலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? புதுசா ஒரு ஹை போகணும். இங்க ஹை போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா, போயிருக்கு. அது நம்ம இங்க என்ன நடந்திருக்கு? இது எப்படி போயிருக்குங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ இந்த ஜோன வந்து நீங்க மார்க் பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஜோன்ல இங்கிருந்து பவுன்ஸ் ஆயிட்டு கீழ வரும்போது இந்த ஜோன சப்போர்ட் எடுத்திருக்கா? அப்ப மார்க் பண்ணுங்க. நல்லா வால்யூமோட போயிருக்கனால இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். டைரக்ட்டா மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? அப்ப எவ்ரி டைம் இந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் என்ன ஆகுது? மேல பவுன்ஸ் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்க பார்க்குறீங்களா? இங்கேருந்து எகைன் ஒரு பவுன்ஸ். எகைன் சப்போர்ட்டுக்கு வரும்போது எகைன் ஒரு பவுன்ஸ். சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் பவுன்ஸ் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பாருங்க. இங்கிருந்து ஒரு புதுசா ஒரு லோ வச்சது. திருப்பி மேல போம்போது புதுசா ஹை வைக்க முடியல. புதுசா ஒரு லோ. இத நோட் பண்ணுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெண்ட் எல்லாமே நீங்க ரொம்ப பார்க்கணும். இங்கிருந்து புதுசா ஒரு லோ வச்சுட்டு, திருப்பி புதுசா புல் பேக் போயிட்டு, கீழ வரும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு லோ வைக்கணும். பட் இங்க லோ வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. எகைன் வரும்போது இந்த லோ கட் பண்ண கிடையாது. அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக போகுது அப்படின்னு. அப்போ எகைன் இந்த இடத்துல லோ கட் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகுது? மேல போயிடுச்சுங்களா? மேல போயிட்டு திருப்பி வரும்போது இதே ஜோன் தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இதான் பிரேக் ஆயிட்டு போன ஜோனுங்களா? என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. தெரியுதுங்களா? எகைன் ஒரு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. ட்ரெண்ட் மேல போயிட்டு கீழ வரும்போது ஒரு புல் பேக். அப்ப இந்த ஜோன மார்க் பண்ணுங்க. புல் பேக் இந்த ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழ போயிருக்கா? இத மார்க் பண்ணுங்க. சப்போர்ட் ஜோன மார்க் பண்ணுங்க. எகைன் மேல போயிட்டு கீழ வரும்போது, இதே ஜோனுக்கு மேல போயிருக்கு. திருப்பி மேல போம்போது இத ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணுங்க. இந்த ஹைய பிரேக் ஆனதா புதுசா ஒரு ஹை வைக்கும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை வைக்காது. இது ரெசிஸ்டன்ஸா? அப்ப இங்க என்ன இருக்கு? இங்கிருந்து கீழ வரும்போது வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, வரல. எகைன் மேல அதே ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இங்க தான் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அப்படிங்கும்போது நீங்க இந்த இடத்துல 2 பாயிண்ட் கிடைச்சதுன்னா, இன்னொரு பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணலாமா? இத மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ட மார்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா? இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து எகைன் ரெசிஸ்டன்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் பிரேக் அவுட் குடுத்துருச்சு. பிரேக் அவுட் குடுத்த பிறகு திருப்பி ஒரு ராலி ஆரம்பிக்குது. ஒரு புல் பேக்கு, எகைன் ஒரு ஹை. எகைன் ஒரு புல் பேக்கு, எகைன் ஒரு ஹை. ஒரு சூப்பரான ராலி இந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்துருக்கலாம். இந்த ஹையர் ஹை மார்க் பண்றேன் பாருங்க. இது ஒரு புதுசா ஹை வச்சிருச்சுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. வரும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா லோ வைக்க கிடையாது. புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை வச்சுட்டு போயிட்டுருக்கு. இங்கேருந்து வரும்போது கீழ புதுசா லோ வைக்க முடியல. அப்படிங்கிறது என்ன ஆகுது? புதுசா ஒரு ஹை. இதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டா? இந்த ட்ரெண்ட் அப்படியே கோவிட் டைம் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ரன் ஆயிருக்கு. இதுவரைக்கும் போயிருச்சு. ஓகே. இங்க என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பாருங்க. இதுவரைக்கும் போயிட்டு எகைன் ஒரு புல் பேக். ஓகேங்களா? இதுதான் ஹைன்னு வைங்களேன். ஒரு ஹை. ஒரு புல் பேக் வந்துட்டு, திருப்பி மேல போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஹை வைக்கணும். வைக்க முடியல அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணலாம். என்னது? புதுசா லோ வைக்க போகுதுன்னு. வச்சுதுங்களா? திருப்பி போகும்போது புதுசா ஒரு ஹை வைக்க முடியல அப்படிங்கும்போது, புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு லோ. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? புதுசா ஒரு லோ வச்சதுங்களா? அப்போ இங்கிருந்து திருப்பி மேல போயிட்டு, கீழ வரும்போது ஒரு புதுசா இன்னொரு லோ வைக்கணுமா? மேல போயிட்டு புதுசா ஒரு லோ வைக்கணும். ஆனா இங்க லோ வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுதான் ஆக்சுவலா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. இங்க தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா, இங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கன்னா தான் இந்த ஒரு டார்கெட்ட வந்து நீங்க பிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாமா? சேம் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இங்கிருந்து என்ன ஆகுது? பிரேக் அவுட். பிரேக் அவுட் குடுத்துட்டு
ஒரு ரேலி ஃபார்ம் ஆகுதுங்களா? இங்கேருந்து ரேலி போன பிறகு திருப்பி இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிற விஷயத்த பாருங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் மார்க்கெட்ல உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ரேஞ்ச் மார்க்கெட்ல வந்து உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியாது. சின்ன சின்ன பாயிண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரேஞ்சுக்குள்ள, இந்த மேல போச்சு இந்த லோக்குள்ள இதுக்குள்ள வேணா உங்களால கவர் பண்ண முடியுமே தவிர, லாங்கா ரொம்ப அதிக ப்ராஃபிட்லாம் கவர் பண்ண முடியாது. சேம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து மார்க் பண்ணுங்க. எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் ஆகும்போதெல்லாம் மூவ் ஆகிருக்குங்களா? அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுங்க. இது கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஒரு கீழே ஒரு மூவ் வரும். மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா, மேலே ஒரு மூவ் வரும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? சேம் பார்த்தீங்கன்னா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு பெரிய வால்யூமோட மூவ் ஆக கிடையாது. அதையும் மார்க் பண்ணுங்க. அப்போ நீங்க இந்த இதையும் ஒரு ரேஞ்சா மார்க் பண்ணலாமா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஞ்சா இருக்கு. இந்த விஷயத்த நோட் பண்ணணும் நீங்க. ஏன்னா மொத்தம் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடு வேஸ் 3 விஷயம் இருக்கு. இந்த கன்சால்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்ங்கிறது. எகெயின் என்ன ஆயிருக்கு? எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஆயிருக்கு. இதையும் நோட் பண்ணுங்க. சேம் பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு ரேஞ்சா நீங்க மார்க் பண்ணலாம். எப்போ இந்த ரேஞ்சை விட்டு வெளில வருதோ அப்போ ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஸோ பேஷன்சி தான் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே பாருங்க எப்போ இருந்து உங்களுக்கு கன்சால்டேட் ஆகுது? 2010, 2011, 2012, 2013, 2014, 2015, 2016, 2017 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா உங்களுக்கு இது கன்சால்டேட் ஆயிருக்குங்களா? இது அப்படியே ட்ராக் பண்ணி மார்க் பண்ணுங்க. அப்போ இது ஃபுல்லாக என்னது? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சால்டேஷன் பேசுங்களா? அப்போது ரொம்ப வருஷமாக கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா வால்யூம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்குங்களா அந்த இடத்துல? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரேலி பிரேக் அவுட் ஆனது. சேம் அதே ட்ரெண்டு. எகெயின் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுதுங்களா? இதை நோட் பண்ணுங்கள். சேம் அப் ட்ரெண்டு, அதே அப் ட்ரெண்டு தான். நீங்கள் அந்த ட்ரெண்டு பிடிச்சிட்டிங்கனாலே போதும், அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸ்டாக் என்ன இதில் இருக்குது, அதே டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கில் என்ஜாய் ஆகிட்டிங்கன்னா கீழே கீழே போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணக்கூடாது எப்போவுமே. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அப்சைடு பொட்டென்ஷியல், அதாவது ட்ரெண்டு வந்து அப்சைடு ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸில் இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். டவுன் சைடில் இருக்க ஸ்டாக்கில் போனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு லாஸில் தான் போயிட்டுருக்கும். அதாவது இப்போ 1000 ரூபா லாஸில் இருக்கும், அவர் புதுசாக வைக்கும்போது 2000 லாஸ் வரும், அப்புறம் 4000 5000 லாஸில் போயிட்டுருக்கும். ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட்னா கீழே கீழே வந்துட்டுருக்கும் புதுசாக லோ வச்சுட்டு. இதே அப் ட்ரெண்டுனா மேலே மேலே போயிட்டுருக்கும் புதுசாக ஹை வச்சுட்டு. அப்போ இங்கேருந்து என்ன ஆகுது? எகெயின் இங்கேருந்து ட்ரெண்டு திருப்பி ஒரு புல் பேக், திருப்பி மேலேருந்து ஒரு அப் சைடு போயிருச்சு, வரும்போது சின்ன ஒரு புல் பேக், திருப்பி மேலே போகும்போது புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னா இந்த கோவிட் டைமில் வந்த கிராஷ். அப்போது இந்த இடத்துலையும் நீங்கள் நோட் பண்ணலாம். என்னாகனா வரும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வரலாம். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் என்ன ஆகும்? திருப்பி நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரெண்டு. இப்போ இந்த ட்ரெண்டை கட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டை கட் பண்ணவே கிடையாது. மேலே தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? புதுசாக லோ வைக்க ஆரம்பிச்சிடும். பட் இங்கேருந்து என்ன ஆகுது? மேசிவான ஒரு ரேலி ஆகுதுங்களா? இங்கேருந்து என்ன ஆகுது? எகெயின் ட்ரெண்டு. அப்போது நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு பேட்டர்னை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த 3 ட்ரெண்ட் லைனை வச்சும் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். தெரியுதுங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இங்கே வந்தால் கூட நீங்கள் ஒரு அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். அப்போ எகெயின் என்ன ஆகுது? ஒரு அப் சைடு மூவு, ஒரு புல் பேக்கு, ஒரு அப் சைடு மூவு, ஒரு புல் பேக். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். சேம் இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது இது ஒரு சப்போர்ட்டை ரியாக்ட் ஆனதா? எகெயின் மேலே வந்துட்டு கீழே வரும்போது எகெயின் அதே சப்போர்ட் தான். அப்போ நீங்கள் இதை மார்க் பண்ணுங்கள். எகெயின் வந்துச்சுன்னா என்ன? இதுவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இதை மார்க் பண்ணி வைங்க. எகெயின் மேலே போகும்போது என்ன ஆகுது? சேம் இதை பிரேக் பண்ணாதான் மேலே போகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் சைடு, ஒரு புல் பேக், ஒரு அப் சைடு வரும்போது புதுசாக கீழே வர முடியல, மேலே பிரேக் ஆகிட்டு போயிடுச்சுங்களா? அப்போ இந்த ஜோனை ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். அப்போ இது என்ன ஜோன்? இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாவா? இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் பண்ணால்தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு. அப்போ இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது அதே எது நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருந்ததோ அதுதான் இப்போ சப்போர்ட். எகெயின் மேலே போகும்போது அதே ரெசிஸ்டன்ஸ், சேம் சப்போர்ட். அப்போ இதை 3ஐயும் மார்க் பண்ணுங்கள். அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாவா? இதை ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதோட ஹை இங்கே இருக்குது. இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன ஆயிருக்கு? எகெயின் சப்போர்ட்டுக்கு வருது. மேலே பார்த்தீங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு கீழே வரும்போது என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? திருப்பி இதே சப்போர்ட்டுக்கு இங்கேருந்து வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கான ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு என்னென்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது புதுசாக ஒரு லோ வைக்க முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகுனா அப்படியே ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இது இவ்வளோ தூரம் மூவ் ஆயிடுச்சு. திருப்பி கீழே வரும்போது இது வரைக்கும் வரல அப்படிங்கும்போது பாதியிலேயே ரிவர்சல் ஆகுது அப்படின்னா பாசிபிள். எதுக்கு? பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது.
அப்போ இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, புதுசாக பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு அப்சைடு போயிருக்குங்களா, எகெயின் ஒரு புல் பேக், புதுசாக ஒரு ஹை வச்சிருச்சு, இந்த இடத்துல ஹை வைக்க முடியல. அப்போ இந்த ஜோனை ஃபுல்லாக மார்க் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த நீங்க அனலைசிஸ் பண்ணணும். என்னன்னா, இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு கீழ வரும்போது, இதே ஜோன சப்போர்ட் எடுக்கலாம். ஆனா, இங்க என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட். இந்த 2024ல வந்தது பிரேக் டவுன். ஓகேங்களா? இந்த இதில பிரேக் டவுன் ஆனா என்ன ஆகும்? புதுசா செல்ல ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் வந்தது. இந்த கரெக்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய செல்லிங் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு 1 லாஸ்ட் 1 1/2 இயர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா செல்லிங். எதுவுமே பார்த்தீங்கன்னா, பெருசா ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். இதுதான். நீங்க டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது என்ட்ரி ஆகக்கூடாது. அப் சைட்ல இருக்கும்போது என்ட்ரி ஆகலாம். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னது? இத பிரேக் பண்ணும்போதே நீங்க பார்த்துருக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்குள்ள இறங்க போகுதுங்கிற விஷயத்த நீங்க இத பிரேக் டவுன் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம். இல்ல இங்க பிரேக் டவுன் ஆகாம மேல கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்? ஓகே, இன்னுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரெக்ஷன் வரல அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். பட் இது பிரேக் டவுன் ஆனா என்ன அர்த்தம்? கரெக்ஷன். நடந்துச்சுங்களா அந்த கரெக்ஷன்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கிராஜுவலா டவுன் சைடு வந்துட்டு, இங்கேருந்து மேல போயிட்டு கீழ வரும்போது, புதுசா ஒரு லோ வச்சிருச்சு. ஏன்னா, இங்க இருக்கு. அது கீழ லோ வச்சதுங்களா? மேல போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. இன்னொரு லோ. அப்ப நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. இத 3யும் மார்க் பண்ணுங்க. இத 3யும் ட்ரெண்ட் லைனா மார்க் பண்ணுங்க. சேம் இதையும் நீங்க மார்க் பண்ணுவீங்க. இந்த ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் தெரியுதுங்களா? என்ன ஆகுது? இந்த ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனலுக்குள்ள புதுசா ஒரு லோ விக்குது. எகைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. எகைன் புதுசா ஒரு லோ விக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் கிடைச்சாலே நீங்க 3வது பாயிண்ட் மார்க் பண்ணிடலாமா? அப்ப என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? எகைன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தோமா? அதே தூரம் வந்துட்டு திருப்பி என்ன ஆகுது? திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனுக்கே வரும்னு எதிர்பார்க்குறோம். வந்திருக்குங்களா? இவ்வளோதான். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நீங்க பேட்டர்ன்ஸ் அண்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க ஈஸியாவே ட்ரேட் பண்ணிட்டு போய்க்கலாம். இங்கிருந்து என்ன ஆகுது? ஒரு பிரேக் அவுட். பிரேக் அவுட் குடுத்துட்டு, இங்கேருந்து எகெயின் ஒரு ராலி கன்டின்யூ ஆகுது பார்த்தீங்களா? இங்கேருந்து ஒரு ராலி போயிட்டு திருப்பி கீழ வரும்போது, எகெயின் இதே ஜோன தான் ஹோல்டு பண்ணியாகணும். அதே ஜோன ஹோல்டு பண்ணியிருக்குங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா. அந்த சப்போர்ட் ஜோன மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஏன் இது சப்போர்ட் ஜோனா மார்க் பண்ணியிருக்கோம்? இங்கேருந்து இது வரைக்கும் வந்துச்சு. மேல போயிட்டு வரும்போது சேம் இது வரைக்குமே வரலாம். வந்த பிறகு நீங்க இங்கேயே இம்மீடியட்டா அட்டெண்ட் பண்ணுவீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணக்கூடாது. அங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சப்போர்ட் வந்துருச்சு. உடனே இம்மீடியட்டா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ல போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். இங்க வந்து ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு அப்ளை பண்ணணும். கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் ரெடி ஆகும். ஓகே. இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? புதுசா ஒரு லோ வச்சுட்டு, இங்கேருந்து மேல போயிட்டு கீழ வரும்போது புதுசா ஒரு லோவ வைக்க முடியல. அத வந்து நீங்க நோட் பண்ணணும். புதுசா ஒரு லோ வைக்க முடியல. எகைன் மேல போயிட்டு கீழ வரும்போது புதுசா ஒரு லோ வைக்க முடியல. அப்போ இதையும் மார்க் பண்ணுங்க. சேம் நம்ம இங்க என்ன பார்த்தோமோ அதே இத மார்க் பண்ணுங்க. இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்குங்களா? இங்கிருந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்தது. பிரேக் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு அப் சைட் மூவ். எகைன் ஒரு அப் சைட் மூவ் ஆனது. எகைன் புதுசா ஒரு ஹை வைக்க முடியல அப்படிங்கும்போது என்ன மார்க் பண்றீங்க? இத வந்து ஒரு ட்ரெண்டா மார்க் பண்ணி வைங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு, ரெசிஸ்டன்ட்டா மார்க் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து இதோட ஹைய மார்க் பண்ணுங்க. அப்ப திருப்பி வந்ததுன்னா என்ன நடக்கணும்? மேல போகணும்னா, இந்த ஹைய பிரேக் ஆனா தான் புதுசா ஒரு மேல போகும். இல்ல அப்படின்னா மேல போகாது. ஏன்னா, இது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கரெக்ட்டா வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஆல் டைம் ஹை வரைக்கும் வந்துட்டு, அங்க தான் பார்த்தீங்கன்னா, செல்லிங் நடந்து இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்னதுன்னா, இங்க ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்க விஷயத்த நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய லேர்ன் பண்ணுங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கும். கேண்டில் ஸ்டிக்லலாம். எப்படி சப்போர்ட் ஜோன்ல வந்து கேண்டில் ஸ்டிக் இந்த மாரிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா, எந்த மாரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். இது கீழ வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜோன் வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வரலாமா? பட் இதுதான் மெயின் சப்போர்ட்டா? இந்த ஜோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? புதுசா ஒரு ஹை வைக்க சான்சஸ் இருக்கு. அவ்வளோதான். இதுவே இந்த ஜோனுக்கு கீழ வந்ததுன்னா, சேம் செட்டப். இந்த செட்டப் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கீழ வந்துட்டு சேம் அந்த செட்டப் வந்த பிறகு நீங்க என்ட்ரி எடுத்தீங்கனாலே கூட போதும். நீங்க கொஞ்சம் ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் நீங்க வந்து இதுல வந்து எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். ஏன்னா ஒரு ஸ்டாக்க வந்து எப்படி கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணணும்? அந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்கு? எப்போ வாங்கலாம்? எப்போ விக்கலாம்? அந்த மாரியெல்லாம் கத்துக்கணும் டெக்னிக்கலா அப்படிங்கும்போது, நீங்க வந்து ரொம்ப அதிகமா லேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். டெக்னிக்கல் வந்து ஒரு டெக்னிக்கல்னா ஒண்ணு போதும். அதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே போதும். அத பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். நீங்க நல்லா எர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.